தமிழ்நாட்டை சங்கி கூட்டத்தால தொட்டு கூட பார்க்க முடியாது. நீங்க பீகார்ல வெற்றி பெற்றிருக்கலாம், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம்னு வடநாட்டில் நீங்க வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிடலாம்னு நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. ஏன்னா நிச்சயம் நடக்காது. ஏன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. தந்தை பெரியார் அப்படிங்கிற கொள்கை நெருப்பு தமிழ்நாட்டை என்னைக்கும் சுற்றி நின்று காப்பாத்திட்டு இருக்கு. பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர் அவர்களும் அவங்க இன்றைக்கும் உணர்வாக இருந்து நம்முடைய தமிழ்நாட்டை வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஜனநாயகத்தை பாதுகாக்க தன்னுடைய 23 வயசுல மிசா கொடுமைகளை எதிர்கொண்ட கழக தலைவர் அவர்கள் நம்மை வழி நடத்த இன்றைக்கு இங்க இருக்கிறாங்க. பாஜக அப்படின்றது மதம் பிடிச்சு ஓடுற யானை அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த யானையை அடக்கிற அங்குசம் இதோ இங்க இருக்கக்கூடிய நம்முடைய கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய கைகளில் நிச்சயம் இருக்கு. இது மோடிக்கும் தெரியும், அமித்ஷாவுக்கும் தெரியும். அதனாலதான் நேரா வந்தா ஜெயிக்க முடியாதுன்னு இன்னைக்கு பழைய அடிமைகளையும் புதுசா புது அடிமைகளையும் கூட்டிக்கிட்டு துணைக்கு அழைச்சிக்கிட்டு நம்மளோட மோத பார்க்கறாங்க. பழைய அடிமைகள் புதிய அடிமைகள் மட்டுமல்ல, இன்னைக்கு சிபிஐ, இடி, இன்கம் டாக்ஸ், ஏன் எலெக்ஷன் கமிஷன், இப்படி எல்லாரும் கூடயும் கூட்டணி வச்சு பாசிச பாஜக கூட்டு சேர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பார்க்கறாங்க. இப்படிப்பட்ட பாஜகவை நம்பித்தான் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தேர்தல் களத்துக்கு வந்திருக்கிறார். ஆனா நாம அப்படி இல்லை. முழுக்க முழுக்க கழகத்துடைய தொண்டர்களையும் இளைஞரணி தம்பிமார்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் நம்பி நாம களத்துக்கு வந்திருக்கிறோம். நாம தொடர்ந்து மக்களோட இருக்கோம், மக்களும் தொடர்ந்து நம்மோட இருப்பாங்க, நம்பிக்கையோடு இருக்கும்.